ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. துளி கூட நெய் எண்ணெய் சேர்க்காமல் உடலுக்கு ஆரோக்கியமான வலு தரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் அல்லது டிஃபனுக்கு செய்து கொடுத்தாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 200 ml அளவுள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பால் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா அந்த மாவு சூடு ஏறுற வரைக்கும் வறுபட்டால் போதுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் தொட்டால் நல்லா சூடு இருக்கணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இது கூடயே நம்ம தேங்காயும் சேர்த்து வறுக்க போகிறோம். இப்போ அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ மாவு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா நல்ல கமகமான வாசனை வரும் அது வறுபடும் போது. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்திலே வச்சுருந்தோம்னா மாவு வந்து அடியில் கரிஞ்சு போகும். அதனால் உடனே வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நம்மளோட இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் பொரிச்ச பண்டம் கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக ஸ்நாக்ஸுக்கோ அல்லது டிஃபனுக்கோ நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 4-5 முந்திரி, இதில் எந்த ஒரு நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை மட்டும்தான் இருக்குதுன்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை முந்திரி மட்டும் இருந்தாலும் ஒரு 4-5 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இனிப்புக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தோமோ அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது சரியான இனிப்பில் இருக்கும். இனிப்பு தூக்கலாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவோடு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வேர்க்கடலை முந்திரியை நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேன். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணோன்னா பவுடர் ஆகிடும். நம்ம இடிக்கிற உரலில் போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கக்கூடிய அந்த வெல்லம் தண்ணியை மாவில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அளவே சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி சில டைம் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும். இந்த வெல்லம் தண்ணி பத்தலை அப்படின்னா நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு நீங்கள் பச்சை தண்ணி இல்லாமல் சூடான தண்ணி விட்டு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிகட்டி ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா இந்த கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் இந்த மாவை நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ராகி மாவு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி உறிஞ்சும், தண்ணி இழுக்கும். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுப்பான தண்ணி விட்டு இந்த மாவு நல்லா பிணைஞ்சிக்கிங்க. இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொழுக்கட்டையாகவோ அல்லது உருண்டையாகவோ உருட்டி வேக வச்சு கொடுக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உருண்டையாவோ இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டையாவோ பொடிச்சு வேக வச்சு கொடுக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக குழந்தைங்க பார்த்திங்கன்னா உருண்டை பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி கொழுக்கட்டை நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இது ஷேப் வித்தியாசமாக இருக்கிறதுனால விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிங்க. தடவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். மேலே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வச்சிங்கன்னா நம்ம வெந்து எடுக்கும்போது ஒட்டி இல்லாமல் நல்லா அந்த ஷைனிங் கோட்டோடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை மூடி நல்லா மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடிங்க. இது மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலும் நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி உடனே எடுக்காமல் ஒரு
சூப்பராக சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.